தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு சிறுவனும் ஊர் மக்களும். இந்த வீடியோல கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஒரு கிராமத்துல சின்ன பையன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. அந்த கிராமத்து பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலையில தான் தினமும் போய் ஆடு மேய்ப்பான். அங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்ல கிடைக்கக்கூடிய பழம் காய்கறிகளை தான் உணவா எடுத்துக்குவான். இதுதான் அவனோட வழக்கமான வேலையா இருந்துகிட்டு இருந்தது. ஆடு மேய்ச்சிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மரத்து நிழல்ல வந்து உட்கார்ந்துருப்பான். அந்த மாதிரி எப்பவும் போல ஆடு மேய்ச்சிட்டு ஆடு பக்கத்திலேயே கட்டி போட்டுட்டு அந்த மரத்து நிழல்ல உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு அந்த சின்ன பையனுக்கு ஒரு யோசனை வந்தது. என்னோட ஆடு ஓனாய் பிடிக்குது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா சத்தம் போட்டான். ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. என்ன இது, ஆடு அது பாட்டுக்கு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, இவன் பாட்டுக்கு இவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், இங்க ஓனாயும் இல்ல ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, என்னப்பா தம்பி, இங்க ஓனாயும் இல்ல, உன் ஆடு நல்லபடியா தானே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு ஏன் கத்துன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன், இல்லங்க, அது உங்க கவனம் எல்லாம் என் மேல இருக்கா இல்ல உங்க வேலையில நீங்க கவனமா இருக்கீங்களான்னு சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் ஊர் மக்களுக்கு கோபம் வந்துருது. ஆனா என்ன செய்யறது, சின்ன பையனாச்சே அப்படின்னு அமைதியா போயிடுறாங்க. அது ஒரு தடவை இல்லாம ஒரு 4-5 நாள் தொடர்ந்து இந்த பையன் இப்படியே செய்யறான். கடைசியா எல்லாருக்கும் கோபம் வந்து, இனிமே இந்த மாதிரி என்னைக்காவது கூப்பிட்ட நாங்க யாரும் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் உண்மையாவே அவனோட ஆடை ஓனாய் பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இத பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. யாராவது வாங்க, என்னோட ஆடை ஓனாய் பிடிக்குது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சத்தமா கத்துனா. ஊர் மக்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே, இந்த பையன் சும்மா நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருப்பான், அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கட்டும்னு நம்ம வேலையை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையில எல்லாருமே கவனமா இருந்தாங்க. ஓனாயும் அந்த ஆட்டை முழுசா சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அவனுக்கு எதுவுமே மிஞ்சல. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நாம எதுல விளையாடணும் விளையாடக்கூடாதுன்னு இல்லாம எல்லாத்துலயும் விளையாண்டு நம்ம ஆடும் போச்சு, நமக்கு இனிமே அடுத்த பொழப்புக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு அமைதியா உட்காந்துக்கிட்டான்.